இல்லைம்மா நேரமாச்சுமா, நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. என்ன அங்கிள், என்ன ஃபைல் இது? அப்பா எதுவும் கொடுத்தாரா உங்களுக்கு? அப்பா எதுவும் கொடுக்கலம்மா, இதை நான் வீட்டில் இருந்தே கொண்டு வந்தேன். இது ஒன்றும் இல்லைம்மா, இது ஒன்றும் முக்கியமான பேப்பர் இல்லைம்மா. அம்பலவான புனிதா கிட்ட பேசிட்டு இருக்கான். 2 பேரும் எதை பத்தியோ தீவிரமா பேசிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும்னு தெரியலையே. காரணம் இல்லாம அப்பாவை பார்க்க வர மாட்டீங்களே. சரி, இந்த ஃபைலை கொடுங்க பாக்கலாம். ஃபைல்லாம் எதுக்குமா? இது ஒண்ணுமே இல்லம்மா. அங்கிள், அதுல எதுவும் இருக்கா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன், நீங்க கொடுங்க. அப்பா தான் உடம்பு கவனிச்சுக்காம கம்பெனி விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஏதோ கேட்டிருக்காருல, நீங்களும் விளக்கம் கொடுக்க இந்த ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? சரி சரி, அதை கொஞ்சம் காமிங்க. இல்லம்மா இருக்கட்டும். பாட்டி, என்ன பாட்டி பண்ற? அம்பலவாணன் புனிதா கிட்ட பேசுறதை இவ்வளவு உன்னிப்பா பாத்துட்டு இருக்கீங்க? சொல்றேன், கொஞ்ச நேரம் அமைதியா அவங்களே கவனி. கொடுங்க அங்கிள். வேணாம்மா, அட, இருக்கட்டும். கொடுங்க அங்கிள். புனிதா, புனிதாம்மா, கபிலன் தம்பி உங்களை கூப்பிடுறாரு, என்னன்னு போய் பாருங்க. அதை குடுமா. அங்கிள், நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு உடனே வரேன். சரி. நல்ல வேலை, ஐயா யார் கண்ணுக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டு போக சொன்னாங்க. புனிதாம்மா வரத்துக்குள்ள நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். டேய் டேய், நீ அம்பலத்துக்கிட்ட போய் உடனே உங்களை அப்பா வர சொன்னாருன்னு சொல்லு. இப்ப எதுக்கு பாட்டி? எதுக்கு என்னன்னு அப்புறமா சொல்றேன். அப்புறம் அம்பலத்துக்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, அதை எப்படியும் அவன் வண்டியில வச்சுட்டு தான் வருவான். நீ அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு உடனே தெரிஞ்சுக்கணும். நீ அந்த ஃபைலை திறந்து அதுல என்ன இருக்கோ அது அப்படியே உன் செல்லுல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. அதுக்குள்ள அம்பலம் வந்துட்டா? டேய், அம்பலம் உங்ககிட்ட வராம நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ போய் செய். சரி பாட்டி. போ போ. அங்கிள் சொல்லுங்க தம்பி. அப்பா உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? உங்களை உடனே வர சொன்னாரு. அப்பா கிட்ட இப்பதானே பேசிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது அங்கிள். அவரு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். வா அம்பலம், எப்படி இருக்க? உன்னை ஆளையே பார்க்க முடியல, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்னப்பா குறை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, உன் சம்சாரத்துக்கு ஆபரேஷன் பண்ணதா கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்லம்மா. வயசாயிடுச்சு இல்ல, உடம்ப கவனிச்சுக்கணும். நடக்கும்போது பார்த்து நடக்கணும். சரிங்கம்மா. வயசானவங்களுக்கு எலும்பு பலகீனமா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? சரிங்கம்மா. உங்க பொண்டாட்டி இப்ப எப்படி இருக்கா? இப்ப நல்லா இருக்காங்கம்மா. ஐயா தான் ஆபரேஷனுக்கு வேண்டிய உதவி எல்லாம் பண்ணாரு. நல்லது நல்லது. உழைக்கிறவங்களுக்கு உதவுனா இன்னும் உயருவான்னு சொல்லுவாங்க. நீ சந்தோஷமா இரு. சரிம்மா. சரி, உங்க ஐயாவை பார்க்க வந்தியா? ஐயாவை பார்த்துட்டு தான் கிளம்புனேன். திடீர்னு ஐயா கூப்பிட்டாருன்னு மணிகண்டன் சொன்னாரு, அதான் ஐயாவை பார்க்க போறேன். மணிகண்டன் அப்படியா சொன்னா? ஆனா மாப்பிள்ளை முக்கியமான விஷயமா எங்கேயோ வெளியில கிளம்புறதா சொன்னாரே. மரகதத்துக்கிட்ட அம்பலம் வந்துட்டு போனான்னு சொன்னாரு. அது அறவரையா கேட்டுட்டு உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லியிருப்பான். நீ கிளம்புப்பா. மரகதம், மரகதம், மரகதம். என்னங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வந்தேன். அப்படியா? நான் வேலை முடிச்சது வர கொஞ்சம் லேட் ஆகும். பாத்தியா, மாப்பிள்ளை எங்கேயோ கிளம்பிட்டாரு. அப்புறம் எதுக்கு மணிகண்டன் அப்படி சொன்னாரு? மாப்பிள்ளை எங்கேயோ கிளம்பும் போது அவர் எப்படி உன்னை கூப்பிட்டுருப்பாரு? சரி, நீ எதுக்கும் மாப்பிள்ளை கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துரு. இல்லம்மா, இருக்கட்டம்மா. ஐயா இப்ப வெளியே கிளம்புறாரு, எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுவாரு, நான் பேசிக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களாம்மா? வாப்பா, போயிட்டு வா. வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லு. சரிம்மா. சரி, போயிட்டு வா. வாப்பா. பாத்துட்டேன் தம்பி. ஓகே அங்கிள்.
உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு சண்டே தானே, நாம ஏன் போய் அமுதாவையும் மாமாவையும் பார்த்துட்டு வரக்கூடாது? நீங்க இங்கேயே இருங்க புனிதா, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏன் நான் வரக்கூடாதா? எனக்கு உங்களை கூட்டிட்டு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நீங்க வரணும் தான் அமுதா அங்க எதிர்பார்த்துட்டு இருப்பா. ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து அதனால இந்த வீட்டுல என்னால பிரச்சனை வர்றது எனக்கு பிடிக்கல புனிதா. அதுக்கு நானே போயிட்டு அப்பாவையும் அமுதாவையும் பார்த்துட்டு வந்துட்டா பெட்டர்னு தோணுது. அப்ப முடிவெடுத்துட்டு தான் இதை சொல்ல என்ன கூப்பிட்டீங்களா கபிலன்? ஆ, அப்படி கூட சொல்லலாம் புனிதா. ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. இங்க பாருங்க, உங்களுக்கு எங்க வீட்டு ஆளுங்க மேல கோவம் இருக்கு, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அத காரணமா வச்சு நாம நமக்கான டைமை குறைச்சிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு எல்லாமே புரியுது புனிதா. நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டா நான் நிம்மதியா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? நான் உங்களை விட்டுட்டு போகல புனிதா. உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தேவையில்லாம என்னால பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும்ல, அதுக்காக தான். சில நேரங்கள்ல நாம எதையுமே ஆராயாம மனசு சொல்றது மட்டும் கேட்டு நடக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. என் ஹஸ்பண்ட் கூட நான் என்னோட வீட்டுக்கு போக போறேன், என்ன யாருமே கேள்வி கேட்க முடியாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் நீங்க அங்க இருக்க வேண்டாம், அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். கபிலன், கிளம்பலாம். சரி போலாம். ஆனா அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஆ, அப்புறம் நம்ம சாயங்காலம் தான் வருவோன்னு உங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட சொல்லிருங்க, சரிங்களா? சரி, நான் சொல்லிடுறேன். ம்? சரி வா. யாராவது வந்து ஹெல்ப் பண்றாங்களா? ஐயோ, ஏய் வந்து பிடிக்கலாம்ல. நீயா கடைக்கு போயிட்டு வர? ஆமா, இன்னைக்கு பெய்யுற மழையெல்லாம் உனக்கு தான். துணைக்கு வான்னு சொன்னா கூட வரமாட்ட. இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்கு? நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அசத்துற. நான் அசத்தல. இன்னைக்கு அம்மா தான் நான்வெஜ் வச்சு நம்ம எல்லாரும் அசத்த போகுது. என்ன சொல்ற நீ? கபிலன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவருக்கு ஒரே டென்ஷனா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம குடும்பத்தை பத்தி அவர் என்ன நினைப்பாரு நீயே சொல்லு. அதனால இன்னைக்கு அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுத்த போறோம். இங்க பாரு, இது நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு நாம வைக்க போற விருந்து. நாம விருந்து வைக்கிறோம், மாப்பிள்ளை அன்புல மயங்குறாரு. எப்படி விருந்தா? நீயா முடிவு பண்ணா அது விருந்தா? உன் வேலையை போய் பாரு.